ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற குழந்தை. யாரோ ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு முன்னாடி பேசினார், வீரத்திருநாவுக்கர் சார். நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு அதை சொன்னா போடுவேன்னு பில் சன்னா பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை. அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான், நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில. திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரங்க இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. ஐயா 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 என்ன அவர் சொல்லி இருக்கான். நான் குற்றம் சாட்டல டிஜிபி, நல்ல மனுஷன், பாவம், அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு. இலவச இணைப்பு. தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா. அவர் சொல்றாரு, இவரு ஜாஃபர் சாதிக்கு என்னோ சிசிடிவி கேமரா கொடுத்தானே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாராம். சரி, ஆனா என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு, நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில, என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓ, இப்ப போதைப் பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த பணத்தை விற்கிறவன்லாம் பண்றான்னு நான் சொல்லியிருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டிண்டா காவல்துறை அவனை சோதனையிடாதா? அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டும் இல்ல, இவர் கமிஷனரா இருந்தார், நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார். கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு, நான் அமைப்பு பேரை சொல்லல, அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கணும் நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க. 3 நாள் அந்த அமைப்பு யாரு, அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கிட்டார். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், கமிஷனர் பண்ணது கரெக்டு. ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யார், அவங்க ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு. ஆனால் அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலாக சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, 5000 கோடி வேணாம், 4800 வச்சுக்குவோம். அதே மாதிரி அவர் திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆள் சொல்லியிருக்கான் 650 கோடி திரையுலகத்தினருக்கு கொடுத்துருக்கேன் நான். ஆகவே they are well entrenched in DMK administration. டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை, இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு. அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான். அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார், போட்டோ எடுத்துக்கிறார், ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி. ஆகவே நண்பர்களே, திராவிட முன்னேற்றம் என்னைக்குமே, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து, அந்த நோயின் காரணம் என்ன, மூலம் என்ன, நோய் முதல் நாடி, அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். இன்னைக்கு நாம பார்த்தா 1970 ஆகஸ்ட் 31 தமிழனை முத என்னன்னு தெரியாத தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம். நான் உண்மையை சொல்றதுக்கு இன்னைக்குமே தயங்கிறது இல்லை. ஆனா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசினேன். நீங்க என் மேல 26 வழக்கு இருக்கு. 26 வழக்கும் கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? எம்ப்ளாயீஸ் ஆஃப் HRNCE டிபார்ட்மெண்ட். என்ன ரோட்ல போறவன கத்தியால குத்திட்ட மேல கேஸ் இருக்கு. அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம்
வேடசந்தூர்ல பேசினேன்னு 28 இடத்துல என் மேல வழக்கு. காரணம் என்ன? இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேகர் பாபு சொல்றாரு என்னவோனா இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா? என்னோட ஒரே ஒரு கேள்வி, 7/6/2021 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் கொடுத்திருக்காரு. 1100 கோவில்கள் either they are totally dilapidated or partially dilapidated. கேட்கிற இந்த அல்லூலியா பாபுவா மோகன் சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தா அவன் என்ன சொல்லுவான்? அல்லேலியா அல்லேலியாமா. இன்னும் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு? அதே அல்லேலியா. அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு நாங்க இவ்வளவு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு. உங்க அபிடேவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர், நீ கொடுத்திருக்கிற அபிடேவிட்ல இருக்கிற 1800 கோவில்ல ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிய. நீ என்ன பண்றதுங்கிறேன்? நான் பண்றது பூரா டொனார்ஸ், இந்துக்கள். திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும். அப்பம் விட்டு பணத்துல கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தானெல்லாம் கேட்கப்படாதுங்க. அதனால நான் கேட்க மாட்டேன். உதயநிதிக்கு புரியணுமே, அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேற சொல்றாங்க ஒரு வாரமா. அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன், ஏதோ அப்பம் விட்டு பணத்துல கும்பாபிஷேகம் பண்ணீங்க? யாரும் ஆத்தா விட்டு பணம்? இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்புறவனோட காசு, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா? இந்த சர்க்கார் பண்ணிச்சா? இல்ல கருணாநிதி மகன் பண்ணாரா? யாரு பண்ணது? இந்த மாதிரி நம்மளை ஹிந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான், 4 மாவடி மாதிரி. அதனால இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம். நம்ம சகோதரன் அவர் வீட்டு குழந்தைங்க நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா இந்த குடும்பம் தானே காரணம். தெரியாது எந்த மங்கை காரணமோ, எனக்கு தெரியாது எந்த மங்கையோ, ஆனா மங்கை காரணம்ங்கிறாங்க, என்சிபியில சொல்றாங்க. ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி. இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும். என்னைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம கைப்பிடிக்கணும். இன்னைக்கு இன்னும் 40 நாள்ல பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 ஜாஃபார் இருக்கானுங்களே, ஜாஃபார் சாதிக்கு ஜாஃபார் சேக்கு, இந்த 2 ஜாஃபாரும் தான் திமுகங்கிற சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.